Hi, hello, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியமோடது சாப்டர் 11 பார்த்துட்ருக்கோம் இல்லையா? தரவுத்தள கருத்துருக்கள். இது வந்து நம்மளோட பார்ட் 6 வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் 5 வீடியோஸ் வந்து டோட்டலி 5 வீடியோஸ் வந்து இந்த சாப்டரில் அப்லோட் பண்ணியிருக்கு. அந்த வீடியோஸை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் தரவு மாதிரி இதிலேருந்து அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ தரவு மாதிரி அப்படின்னு என்ன? ஒரு தரவு மாதிரி அப்படிங்கிறது முழுமையான செயல்பாட்டிற்கு பிறகு ஒரு மென்பொருள்களில் இருந்து தரவு எவ்வாறு பெறப்படுகிறது என்பதை விளக்குகிறது. அதாவது நம்ம டேட்டாபேஸ் வந்து டேட்டாபேஸ் எல்லாம் சேவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை வச்சு அந்த டேட்டா வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தரவு மாதிரி. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற அந்த சிச்சுவேஷனில் வந்து நம்மளோட டேட்டா வந்து ஈஸியாக நம்மளால் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, இறுதி மென்பொருள் அதன் முழுமையான உருவாக்கத்திற்கு பிறகு எவ்வாறு இருக்கும் என்பதற்கான ஒரு மாதிரியை தருகிறது. இதோட மெயினான ஒரு தரவு மாதிரி அப்படிங்கிறது மெயினான ஒரு எய்ம் என்ன அப்படின்னா, நம்ம முழுமையாக வந்து ஒரு டேட்டாபேஸை வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை வச்சு எந்த அளவுக்கு ஈஸியாக நம்மளால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ தரவு மாதிரியில் வந்து நிறையா வகைகள் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். தரவு மாதிரியின் வகைகள் என்னென்ன அப்படின்னா, படிநிலை தரவு மாதிரி, உறவுநிலை தரவுத்தள மாதிரி, வலையமைப்பு தரவுத்தள மாதிரி, ஈஆர் தரவுத்தள மாதிரி, பொருள்நோக்கு தரவுத்தள மாதிரி அப்படின்னு சொல்லி 5 வகையான தரவுத்தள மாதிரிகள் வந்து இருக்குது. ஸோ தரவுத்தளம் அப்படின்னா டேட்டாபேஸ். ஸோ என்னென்ன இந்த டேட்டாபேஸில் வந்து என்னென்ன மாதிரியான மாடல்ஸ் இருக்குது. நாம் இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், டேபிள் டைப்பில் இந்த மாதிரி அட்டவணைகளில் வந்து டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு டேட்டாபேஸை வந்து நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் மட்டும் தான் சேவ் பண்ண முடியுமான்னு கிடையாது, நிறைய ஃபார்மேட்டில் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ படிநிலை தரவுத்தள மாதிரி அப்படின்னா ஹைராரிக்கல் மாடல், உறவுநிலை தரவுத்தள மாதிரி அப்படின்னா ரிலேஷனல் மாடல், வலையமைப்பு தரவுத்தள மாதிரினா நெட்வொர்க் மாடல், ஈஆர் தரவுத்தள மாதிரினா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், பொருள்நோக்கு தரவுத்தள மாதிரி அப்படின்னா ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இந்த எல்லாத்தையுமே இந்த மாடல்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து படிநிலை தரவுத்தள மாதிரி ஹைராரிக்கல் மாடல் அப்படின்னா என்ன? இதை வந்து ஃபஸ்ட்டாக யார் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐபிஎம்மில் தான் வந்து ஐபிஎம்மில் தகவல் மேலாண்மை அமைப்பு, அதாவது இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அது அவங்க தான் ஃபஸ்ட்டாக இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியில் தரவு எளிமையான மரக்கிளை அமைப்பில் குறிப்பிடப்படுகிறது. ஸோ ஹைராரிக்கல் படிநிலைன்னா படிப்படியாக ஒரு மரக்கிளை அமைப்பில் வந்து இந்த தரவுத்தள மாதிரி வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இது எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் அப்படின்னா, ஒன்றிலிருந்து பல அப்படிங்கிற உறவு நிலையை வந்து குறிக்கிறது. ஸோ ஒன்றிலிருந்து பல அப்படின்னா 1 to many ரிலேஷன்ஷிப்பில் வந்து இதை ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு மரக்கிளை அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கூட இதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அதாவது பெற்றோர் குழந்தை உறவு நிலை அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் இருப்பார். ஒரு 1 to many ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெற்றோருக்கு வந்து நிறைய குழந்தைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக ஒரே ஒரு பெற்றோர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு பெற்றோருக்கு பல குழந்தைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் மட்டுமே இருப்பார். இது முக்கியமாக ஐபிஎம் தலைமை கணிப்பொறியில் பயன்படுகிறது. ஸோ ஐபிஎம்மோட அட்மின் சிஸ்டமில் வந்து இந்த படிநிலை மாதிரி ஹைராரிக்கல் மாடல் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கன்ஃபியூஸெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி வந்து எப்படி இருக்குன்னு ஒரு மரக்கிளை அமைப்பில் இருக்கும். இதை ஒரு பெற்றோர் குழந்தை உறவுநிலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு பெற்றோருக்கு பல குழந்தைகள் இருக்கலாம். இதில் வந்து எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னா 1 to many ரிலேஷன்ஷிப், இந்த ஒரு பேசிஸில் தான் வந்து இந்த மாடலை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், படிநிலை மாதிரியோட ஒரு எக்ஸாம்பிள், ஹைராரிக்கல் மாடலோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மரக்கிளை அமைப்பு அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு மரம் அப்படின்னா எப்படி இருக்கும், அது அப்படியே நீங்கள் அந்த மரத்தை வந்து தலைக்கீழாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன இருக்கும், ரூட் இருக்கும் இல்லையா? ஒரு வேர்லேருந்து நிறையா கிளைகள், இது எல்லாமே பிரான்ச்சஸ். ஒரு வேர்லேருந்து நிறையா கிளைகள் வர மாதிரி தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து பேரண்ட், இந்த பேரண்ட்டுக்கு வந்து 2 சைல்டு இருக்குது.
இல்லையா? இந்த பேரண்ட்டுக்கு வந்து 2 சைல்டு இருக்குது. இந்த பேரண்ட்டுக்கு வந்து இன்னும் ஃபர்தராக 2 சைல்டு வந்து இருக்குது. அப்போ இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேரண்ட்டுக்கு நிறைய சைல்டு இருக்கலாம், இங்கே இருக்கிற ஒரு பேரண்ட்டுக்கு நிறைய சைல்டு இருக்கலாம். ஆனால் ஒரு சைல்டுக்கு வந்து ஒரு பேரண்ட்டு தான் இருக்குது. ஸோ இந்த சைல்டுக்கு வந்து ஒரு பேரண்ட்டு தான் இருக்குது, இந்த சைல்டுக்கு வந்து ஒரு பேரண்ட்டு தான் இருக்குது, இந்த சைல்டுக்கு வந்து ஒரு பேரண்ட்டு தான் இருக்குது. அந்த பேசிஸில் தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு பெற்றோருக்கு பல குழந்தைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு 1 to many ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றிலிருந்து பல உறவு நிலை இந்த மாதிரி 1 to many ரிலேஷன்ஷிப்பில் தான் வந்து இதை ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், படிநிலை தரவுத்தள மாதிரி பார்த்தோம். அடுத்தது வந்து உறவுநிலை தரவுத்தள மாதிரி, அதாவது ரிலேஷனல் மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உறவுநிலை ரிலேஷனல்னு என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பல டைம் சொல்லியாச்சு இல்லையா? உறவுநிலை ரிலேஷன் இஸ் நத்திங் பட் த டேபிள் ஃபார்மேட்டில் டேட்டா பேஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோன்னா அதுக்கு பேர் தான் ரிலேஷன். அதாவது அட்டவணை அந்த அமைப்பில் வந்து ஒரு தரவுத்தளத்தை வந்து நம்ம குறிப்பிடுறோன்னா அதுக்கு பேர் தான் உறவுநிலை மாதிரி. ஸோ ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து வேறு எதுவுமே இல்லை, டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கிற டேட்டா பேஸ் தான் வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உறவுநிலை தரவுத்தள மாதிரி முதலில் EF கார்ட் என்பவரால் 1970 உருவாக்கப்பட்டது. ஸோ இது ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சவர் வந்து யாருன்னா EF கார்ட். 1970 வந்து இதை ஃபஸ்ட்டாக இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. தற்போது உலகம் முழுவதும் தரவுத்தள பயன்பாடுகளில் இத்தரவுத்தள மாதிரி பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கிற ஒரு டேட்டா பேஸ் டிசைன் அப்படின்னா இந்த டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கிறது தான். ஸோ உலகம் ஃபுல்லாக இதை தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. உறவுநிலை தரவுத்தள மாதிரியில் தரவுகளின் அடிப்படை கட்டமைப்பு அட்டவணைகள் ஆகும். ஸோ உறவுநிலை அப்படின்னாலே அட்டவணை தான். ஸோ இதில் வந்து அடிப்படை கட்டமைப்பு வந்து அட்டவணைகள் ஆகும். ஒரு குறிப்பிட்ட வகையை சார்ந்த அனைத்து தகவல்களும் அட்டவணையின் வரிசைகளில் சேமிக்கப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட வகையை சார்ந்த அப்படின்னா ஒருத்தரோட இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ரெக்கார்டாக இருக்கும் இல்லையா, ஒரு வரிசையாக இருக்கும். இப்போ மலர் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடி வந்து 1, அந்த ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் வந்து 17, எல்லாமே இந்த வரிசை ஃபுல்லாமே இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனாக மட்டும்தான் இருக்கும். அதை தான் கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வகையை சார்ந்த அனைத்து தகவல்களும் அந்த அட்டவணையின் வரிசைகளில் சேமிக்கப்படுகின்றன. எனவே அட்டவணைகளை உறவுநிலை தரவுத்தள மாதிரிகள் என்கிறோம். ஸோ இதை ஏன் வந்து ரிலேஷன் இல்லை உறவுநிலை மாதிரிகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி, நேமு, ஏஜ் இருக்குது. ஸோ மலர் அப்படிங்கிற இந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடி நம்பரு, ஏஜ் கொடுத்துருக்காங்க. இன்னும் இதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா தமிழ் மார்க்கு, இங்கிலீஷ் மார்க்கு, டோட்டலு அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா இதில் மலரோட தமிழ் மார்க் தான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவோம், மலரோட இங்கிலீஷ் மார்க் தான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவோம், மலரோட டோட்டல் மார்க் தான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து வேலுவோட மார்க் வந்து இங்கே நம்ம கொடுப்போமான கிடையாது. ஸோ இந்த ஒரு வரிசை ஃபுல்லாமே ஒருத்தரோட இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்டதாக தான் நம்ம வச்சுருப்போம் இல்லையா? அதனால தான் வந்து இதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா உறவுநிலை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு உறவுநிலை தரவுகோள் குறிப்பிட்ட வரிசையிலான தரவுகளை தனித்தன்மையுடன் குறிக்கும் ஒரு பண்புக்கூறு ஆகும். அதுக்கு மேலே வந்து ஸோ இதை வந்து வரிசைகள் அப்படின்னு சொல்கிறோம். மேலேருந்து கீழே வரது வந்து நெடுவரிசைகள்னு சொல்கிறோம். ஸோ நெடுவரிசை அப்படின்னா அதோட பண்புக்கூறுகள் இல்லையா, பண்புக்கூறுகள் ஆட்ரிபியூட்ஸ், அந்த ஒரு டேபிளோட ஆட்ரிபியூட்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் வந்து நெடுவரிசை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள், எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இதில் வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் வந்து ஒரு டேட்டா பேஸை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இப்போ கீழே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 3 டேபிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 டேபிளுமே வந்து ஒன்றோட ஒன்று ஒரு ரிலேஷனில் இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேபிள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், ஏஜ் இருக்குது. செகண்ட் டேபிளில் வந்து சப்ஜெக்ட் ஐடி, நேம், டீச்சர் இருக்குது. ஸோ இந்த தேர்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேபிளுமே வந்து ரிலேஷனில் இருக்குது, இந்த செகண்ட் டேபிளுமே வந்து ரிலேஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ ஒரே ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது. இந்த டேபிளுக்கும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஐடி. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் வந்து நம்ம ரிலேஷன் கூட கனெக்ஷன் லிங்க் கூட வச்சுட்டு நம்ம டேட்டா பேஸை வந்து க்ரியேட் பண்ண முடியும். இதுக்கு வந்து ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஃபர்தராக நம்ம அடுத்தடுத்து படிக்கும்போது இதை கிளியராக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வலையமைப்பு மாதிரி, இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.